ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். இணையத்தில் இணைவோம், இதயத்தில் மகிழ்வோம் என்கிறதான நேரலை காணொளி நிகழ்ச்சியின் 152வது நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நீங்களும் நானும் சேர்ந்து நம்முடைய இதய தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகரை இணையத்திலே காண்போம், இதயத்தில் மகிழ்வோம். எனக்கு தெரியும் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு. அதனால் கொஞ்சம் அப்படி இப்படி பிரச்சனை, போராட்டம், கண்ணீர், கவலை, பாடு, உபத்திரம், நிந்தனை, வேதனை, துக்கம், துயரம், ஏழ்மை, வறுமை, தரித்திரம், சண்டை, பிரச்சனை இல்லை. பரவாயில்ல, விடுங்க. எவ்வளவோ பார்த்துட்டோம். இதைய தாங்க மாட்டோமா? கர்த்தர் உங்களுக்கு அந்த பலனை தருவார். கர்த்தர் உங்களுக்காக யாவை செய்து முடிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லித்தரப்போகிற பாடம், நமக்கு சொல்லித்தரப்போகிற வார்த்தை, நமக்கு சொல்லித்தரப்போகிற கருத்து, உபதேசம், ஆலோசனைகளை கேட்கணும். கேட்கணுமா கேட்கக்கூடாதா? கேட்கணும். எப்படி கேட்கணும்? ஜெபத்தோடு கேட்கணும். இல்லை, ஜெபத்தோடு கேட்கணும். உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலே. சாப்பிட்ற சாப்பாட்டில் உப்பு இல்லைன்னா அது வேஸ்ட். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் இல்லைன்னா வேஸ்ட். செபிப்போமா? ஆண்டவராகிய இயேசுவே, ஆசீர்வதிக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் யாவரும் ஒருமனப்பட்டு இணையத்தின் வழியாக வார்த்தைகளை கேட்கிறோம், செபிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், விசுவாசிக்கிறோம். இதயத்தில் மகிழ்ச்சியை உண்டாக்கும். இதோ ஒவ்வொரு நாளும் மாலை 7 மணியிலிருந்து 8 மணி வரை இயேசு கிறிஸ்துவே உம்முடைய வசனங்களிலே எங்களை நாங்கள் ஆழமாக்குகிறோம். ஆண்டவர் எங்களை வெற்றியாக்குகிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வசனம் எங்களுக்கு உணவாகிறதுக்காய் ஸ்தோத்திரம். அனுதினமும் நீ பிட்டு கொடுக்கிற இந்த மறைவான மன்னாவாகிய வசனம் எங்களுடைய வாழ்க்கையில் உணவாக, சத்து நிறைந்த போஷாக்கான பதார்த்தமாக உம்முடைய வார்த்தை இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்தளவுக்கு உம்முடைய வார்த்தை கேட்கிறவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் செபிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்கிற உம்முடைய ஜனங்கள், என்னுடைய திருச்சபை விசுவாசிகள், குடும்பத்தார், பங்காளர், வாசகர், வியாபாரிகள், ஊழியர்கள், தொலைக்காட்சி நேயர்கள், சமூக வலைதளங்களிலே பல்வேறு நாடுகளிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற அன்புள்ளவர்கள், என் நண்பர்கள், என் உறவினர்கள், மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் எல்லாருக்காகவும் ஒரு ஸ்தோத்திரம் அல்ல, 1 கோடி ஸ்தோத்திரத்தை ஆண்டவரே நான் ஜெபத்தில் மகிழ்ச்சியாக ஏறெடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சிக்கு அநேகரை கொண்டு வா, பொறுப்படுத்திக் கொள்ளும் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். சொல்லுங்களேன், தேவதர்ஷினி, கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உனக்கு நல்லவர்,
உங்கள் அக்கா திவ்யாவுக்கு நல்லவர், உங்கள் தம்பி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சாமைசக்கு நல்லவர். அப்புறம் எனக்கு மட்டும் கெட்டவரா? உனக்கு நல்லவராக இருக்கும்போது எனக்கு நல்லவர் தானே. சரி, யாருக்கெல்லாம் இயேசு நல்லவர் தெரியுமா? பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் இயேசு நல்லவர் அப்படின்னு தான் சொல்லுவோம். நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மை இல்லை. இயேசு எல்லாருக்கும் நல்லவர் அல்ல. நான் பொய் சொல்ல மாட்டேன். சுத்த இருதயம் உள்ள மக்களுக்கு நல்லவர். சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார். சங்கீதத்தில் அப்படி தான் எழுதியிருக்கிறது. எல்லாருக்கும் நல்லவராக இயேசு இருப்பாரா? ஒரு கொலைகாரனுக்கு நல்லவராக இருப்பாரா? சரி, ஓகே. நம்ம இப்போ அந்த விவாதத்துக்கு நான் போனால் அது வேறு. இன்றைக்கி நம்ம எதை பற்றி தெரியுமா பேச போகிறோம்? உப்பு. உப்புனா இந்த குப்புன்னு உப்புற உப்பு இல்லை, இப்படி இருக்கிறது இப்படி உப்பு, அந்த உப்பு இல்லை. கடலிலே காண்கிற உப்பு, நம்முடைய உடலிலே இருக்கிற உப்பு. இந்த உப்பு எப்படியெல்லாம் இன்றைக்கு நமக்கு பிரயோஜனமாக இருக்க போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். சமைப்பீங்களா? விமலாவுக்கு சோறாக்க தெரியுமா? நம்பி சாப்பிடுவாரா அவங்க வீட்டுக்காரு? இல்லை உப்பு கறிக்குது தூக்கி எறிவாரா? இல்லை உப்பு இல்லைன்னு சொல்லி சரி. நிறைய பெண்கள் உப்பு குறைவாக போடுவாங்க, சில பெண்கள் அதிகமாய் போடுவாங்க, சில பெண்கள் சரியான அளவு போடுவாங்க, சில பேர் போடாமலே விட்டுருவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, வாசிப்போம். மத்தேயு எடுத்துக்கொள்ளுங்கள் பைபிளை. மத்தேயு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13வது வசனம். வாசிக்கிறீங்களா? நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேற ஒன்றுக்கும் உதவாது. பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களையும் என்னையும் எதை வைத்து ஒப்பிடுகிறார் பாருங்க. தங்கத்தை வச்சா, வைரத்தை வச்சா, பிளாட்டினத்தை வச்சா, வைடூரியத்தை வச்சா, முத்துக்களை வைத்தா, பவளங்களை வைத்தா? இல்லை, உப்பு. இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுவாங்க, உப்பு போடாத காரியத்துக்கெல்லாம் கோச்சிக்கிறான்ப்பா, உப்பு போடாத விஷயத்துல எல்லாம் கோச்சிக்கிறான்ப்பா, வருத்தப்படுறான்ப்பா அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அப்படி என்றால் உப்பு கீழ்த்தரமானதா? உப்பு மதிப்பு இல்லாததா? உப்பு நல்ல யோசனை பண்ணி பாருங்கள். எந்த ஒரு பொருளையும் நாம் குறைத்து மதிப்பிடக்கூடாது. உப்பு தானே, உப்பு இல்லா பண்டம் குப்பையில். அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். உப்பு எவ்வளோ பெரிய காரியத்தெல்லாம் செய்யும் தெரியுமா? நீங்கள் நினைக்கிறீங்க சாதாரணதாக உப்பு. கடல், எங்கள் கிராமத்தில் தான் உப்பு தயாரிக்கிறாங்க.
நம்முடைய தேசப்பிதா காந்தியடிகள் உப்பு சத்தியாகிரகம், உப்பு காட்சிகிற உப்பு சத்தியாகிரகம், அந்த போராட்டம் அகிம்சை போராட்டம், வேதாரண்யம், நாகப்பட்டினம், திருவாரூர், வேதாரண்யம், எங்கள் வீட்டை சுற்றியில் தான் அங்கே ஒரு பெரிய உப்பு, கோயம்புத்தூரில் மாதிரி இங்கே உப்பு தயாரிப்பாங்க. உப்பளம், அப்பளம் இல்லை, உப்பு அலம். சரி, அந்த உப்பு எவ்வளவு பெரிய காரியத்துக்கு பயன்படுத்து தெரியுமா? கல் உப்பு, அப்புறம் தூள் உப்பு. இன்றைக்கி உப்பு வியாபாரம் பண்ணி கோடீஸ்வரர்களாக இருக்கிறவர்கள் உண்டு. நம்ம கூட சால்ட்டு, ஆங்கிலத்தில் சொல்கிறோம் சால்ட்டு இல்லை, கடையில் போயிட்டு விலை அதிகம் இருக்கக்கூடிய உப்பை வாங்கிட்டு வரோம். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் இந்த பூமிக்கு உப்பாக இருக்கிறோம். உப்பானது சாரமாக இருக்கணும். உப்பு கரிக்குது, நம்ம பாஷையில் கரிப்பு, உப்பு கரிக்குது. சாரம், அதுக்கு பேர் தான் கரிப்பு, சாரம். அதனுடைய தன்மை, மிளகாயை கடிக்கிறோம், உரைக்குது. புளி புளிக்குது, மாம்பழம் இனிக்குது, பாவக்காய் கசக்குது, சில காய் துவர்க்குது. அதுபோல் உப்பினுடைய தன்மை கரிப்பு, சாரம், அதனுடைய சாரம். இப்போ மரித்தவர்கள் அடக்கம் பண்ணப்படுறாங்க இல்லையா, அப்போது அந்த சரீரத்தோடு கொட்டுவாங்க, பார்த்துருக்கிறீங்களா? மீன் வியாபாரம், அந்த மீன் மிச்சப்பட்டுச்சுன்னா ஐஸில் வைப்பாங்கல்ல, ஆனால் அதே மீனை கருவாடாக மாற்றணுன்னா உப்பில் தான் வைப்பாங்க. இந்த உப்புடைய தன்மை என்ன தெரியுமா? ஒரு பொருளை சீக்கிரத்தில் கெட்டுப்போக பண்ணாது. ஃப்ரிட்ஜில் வச்சா கூட ஒரு குறிப்பிட்ட நாள், வாரம், மாதம். ஆனால் ஐஸில் வச்சாலும் ஒரு சில நாள், வாரம், மாதம். ஆனால் உப்பு, ஒரு பொருளை உப்போடு கூட சேர்த்து வைப்போம் என்றால் அது வருஷ கணக்காக அந்த உப்பினுடைய சாரத்தன்மையில் கெட்டு போகாது. கருவாடு ஒரு உதாரணம். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்னார், அந்த உப்பு எப்படி மற்றவற்றை கெட்டு போகாமல் அது பாதுகாப்புக்காக பயன்படுத்தப்படுகிறதோ, விளங்குதா? உப்பு, அந்த மீனை போட்டு அது மேலே உப்பு போடுவாங்க, அந்த மீன் கெட்டு போகாது பல வருஷங்கள். கருவாடு, இந்த கருவாடு என்கிற மீன் கெட்டு போகாமல் இருப்பதற்கு உப்பினுடைய அந்த சாரத்தன்மை. அதுபோல தான் ஆண்டவர் சொல்கிறார், இந்த பூமி கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா உன்னுடைய சாரம், உன்னுடைய அந்த சாரத்தன்மை மிக அவசியம். அன்புக்குரிய விசுவாசிகளே, ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். அதாவது சாரம், நம்மக்கிட்ட ஒரு தன்மை இருக்கிறது. கெட்டு போகிறதை கெட்டு போகாமல் செய்யக்கூடிய ஒரு தன்மை, வேறு ஒன்றுமே இல்லை. உப்புக்கிட்ட இருக்கிற குணம் என்ன? ருசி கொடுக்கும். உப்பு பிரியாணியில் போடுங்க, மீன் குழம்புல போடுங்க, மோரில் போடுங்க, நீங்கள் குடிக்கிற
பழைய சாதத்தில் போடுங்க, தயிரில் போடுங்க, ருசி கொடுக்கும். உப்பு அதே போல் அந்த உப்பு என்ன செய்யும் அப்படின்னா, கெட்டு போகிறதை கெட்டு போகாமல் பாதுகாக்கும். நீங்களும் நானும் எதோடு கூட சேர்றோமோ அதற்கு ருசி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். அல்லது உப்போடு சேருகிற மற்ற பொருள் எப்படி ருசி கொடுக்கிறதோ அதுபோல் நீங்கள் உப்பாக இருக்கிறதுனால உங்கள் கூட சேருகிற மனிதர்கள், காரியங்கள் ருசி கொடுக்கும். சொல்கிறாங்கல்ல, பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும். ஆனால் மணக்கிற தன்மை எதுக்கு? நாருக்கு இல்லை. வாழை மரத்திலிருந்து அதனுடைய பட்டையிலிருந்து நார், அதுதான் பூ கட்டுவாங்க. இப்போ நூல், அதுக்கு பிற்பாடு மிஷின், பல உபகரணங்கள் வந்துவிட்டது. ஆனால் ஆதியில் வாழை மரம் அதனுடைய அந்த பட்டையில் தான் அதை பதப்படுத்தி அதிலிருந்து நார் எடுத்து தான் எங்கள் கிராமத்தில் என்னுடைய அம்மா, எங்களுடைய பாட்டி, எங்களுடைய சகோதரியெல்லாம் பூ கட்டுவாங்க. எங்கள் வீட்டில் நிறைய தோட்டம் இருக்குது. டிசம்பர் பூ, கலர் கலராய டிசம்பர் பூ, மல்லிகைப்பூ, கனகாம்பரத்தில் பச்சை கனகாம்பரம், மஞ்சள் கனகாம்பரம், ரோஸ் கனகாம்பரம், நீல கனகாம்பரம். எங்கள் அக்கா தங்கச்சிங்கெல்லாம் இந்த பூவை பறித்து விற்பாங்க. அது இந்த மார்கழி மாதம், தை மாதம் வந்துட்டால் விடிய காலையில் எழுந்து அந்த பூக்களை நாங்கள் பறிப்போம். 10 பூ 10 ரூபா. டிசம்பர் பூ அழகாக இருக்கும். அடுக்கு மல்லி, எங்கள் வீட்டு தோட்டத்தில் போய் நின்னோம்னா அப்பா அந்த விடியற் காலையிலையும் சாயந்தரத்துலேயும் முல்லைப்பூ அவ்வளவு அழகாக இருக்கும். எங்கள் அக்காங்கெல்லாம் சின்ன வயசில் அதெல்லாம் ஒரு ஜாலி. சரி, இருக்கட்டும். அதை விட ஜாலி இப்போ உங்களோட நான் பேசுகிறது. அதை விடையெல்லாம் ஜாலி நான் கர்த்தருடைய ஊழியக்காரனாக இருக்கிறது. சரி, இருக்கட்டும். அப்போ பூ வாசனை, நல்ல ஸ்மெல், வாசனை, மல்லிகைப்பூ, எல்லா பூ. நாருக்கு வாசனை இல்லை, நூலுக்கு வாசனை இல்லை. இந்த நாரோடு இந்த பூ வந்து சேரும். அப்போது இந்த பூவில் இருக்கிற வாசனை இந்த நாருக்கு மோந்து பார்த்தா வாசி. அதுபோல தான் உங்களோடு யாராயிலும் வந்து சேர்ந்தாலும் அவங்க வாசனையாக இருக்கணும். அல்லது நீங்கள் யாருக்குடையாயிலும் போய் சேர்ந்தாலும் அவங்களும் வாசனைக்கணும், ருசிக்கணும். உப்பினுடைய தன்மைகளிலே ஒன்று ருசி கொடுக்கும். அதில் தான் ஆண்டவர், நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். உப்பினுடைய பல தன்மைகள் சொல்லலாம். ஆனால் நேரத்தை கருதி நான் ஒன்று சொல்கிற முதல்ல ருசி. உப்பு இல்லாத பண்டம் ருசிக்காது. நீங்கள் உப்பாக இந்த பூமிக்கு இருக்கிறோம். பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, விசுவாசிகளே, ஊழியக்காரர்களே, அன்பர்களே, நண்பர்களே, உறவுகளே, மற்ற மதத்தை சார்ந்த என்னை நேசிக்கிறவர்களே, உங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரித்து நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். அதாவது நீங்கள் ருசி தருகிறவர்களாக இருக்கிறீர்கள். இந்த கலர் மேட்சிங் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? கலர் மேட்சிங். இந்த கருப்பு பேண்ட்டு ஆண்களுக்கு சொல்கிறேன். கருப்பு பேண்ட்டு போடுறாங்க, கீழே கருப்பு பேண்ட். இதற்கு வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டாலும் எடுப்பாக இருக்கும், பச்சை கலர் ட்ரெஸ்ஸு போட்டாலும் எடுப்பாக இருக்கும், டார்க்கு ப்ளூ போட்டாலும் இல்லை லைட்டு ப்ளூ போட்டாலும் எடுப்பாக இருக்கும், மேட்சிங். அதுபோல் நீங்கள் சுடிதார், புடவை,
எந்த ஒன்றை நீங்கள் ஜாக்கெட்டாக, தாவணியாக, சுடிதாராக, புடவையாக உடுத்தினாலும் அந்த மேட்சிங், ஒன்றோட ஒன்று மேட்சிங் இல்லையா? சுடிதார்னோடனே விமலாவுக்கு ஒரு சந்தோஷம். ஓகே பாஸ்டர். மலேசியாவிலேருந்து வரும், சுடிதார்லாம் வரும், புடவையெல்லாம் வரும். ஏன் கவலைப்படுறம்மா? வரும்மா. சீனிவாசன் கொண்டு வருவார், லக்கேஜ் நிறையா வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே என்ன கொஞ்சம் கவனிச்சிக்குமா? சரி, இருக்கட்டும். முதலாவது, நீங்கள் யார் கூட சேர்ந்தாலும் அல்லது யாரை சேர்த்து கொண்டாலும் நீங்கள் ருசிக்கிறவர்களாக, ருசி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். உப்பினுடைய முதல் தன்மை. ரெண்டாவது தன்மை என்ன தெரியுமா? சாரம். கெட்டு போக வேண்டிய ஒரு பொருளை கொஞ்சம் உப்பு போடுங்க, கெட்டு போக. இப்போ நைட்டு சாப்பிட்றீங்க, ஒரு 5 பேர் சாப்பிட வேண்டியது, 3 பேர் தான் சாப்பிட்டு, மீது 2 பேருடைய சாப்பாடு மிச்சம் இருக்குது. காலையில் நாம் அந்த சாப்பாடை சாப்பிட்ணும். என்ன பண்ணுவோம் தெரியும் உங்களுக்கு. வசனம் சொல்லுது, உன் தண்ணீரை உன் ஆகாரத்தை தண்ணீர் மேலே போடு. இது தண்ணி இருக்குது இல்லையா? ஒரு பானையில் தண்ணியை போட்டு அந்த மிச்சப்பட்ட சாதத்தை அந்த தண்ணியில் போட்டு கொஞ்சோண்டு உப்பை போட்டு மூடி வச்சிரு. காலையில் சும்மா பல் விளக்கிட்டு குளிச்சுட்டு உக்காந்து அந்த சாப்பாட்டையும் தண்ணியையும் கொஞ்சோண்டு தயிரை ஊற்றி, இந்த லாக்டவுனில் பல முறை பழைய சோறு தான் நான் சாப்பிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிராமத்தில் பிறந்தவன். பழைய சோறுனா அருமையான பிரமாதமாக இருக்கும். இப்போ ஒரு 4 மாதம் லாக்டவுனில் நானே சமைச்சு, நானே பழைய சோறு போட்டு, நானே நிறைய முறை சாப்பிட்ருக்குறேன். உங்களுக்கு கூட அதை ஃபேஸ்புக்கில் போட்டிருப்பேன், நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்காக. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, உன்னுடைய ஆகாரத்தை தண்ணியில் மேலே போடு, அது நீண்ட நாள் கழித்து பலன் தரும். பிரியமானவர்களே, உப்பு கெட்டு போகக்கூடியதை கெட்டு போகாதபடிக்கு பாதுகாக்கும். அப்போ நீங்கள் யார்? உப்பு. அப்போ இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் கெட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். என் புருஷன் குடிச்சே கெட்டிச்சோராகிறான், என் பிள்ளைங்க கெட்டு குட்டிச்சவராக போச்சு சார். சில பேர் சொல்கிறாங்கல்ல, இந்த உலகத்தில் இயேசுவை அறியாமல், இயேசுனுடைய உபதேசங்களை தெரிந்து கொள்ளாமல் அநேகர் பாவத்திலையும் சிற்றின்பத்திலையும் இந்த உலகத்தினுடைய மாயையிலையும் விழுந்து கெட்டு போகிறார். இப்போ உப்பு கெட்டு போகக்கூடியவர்களை கெட்டு போகாமல் பதப்படுத்துது. அப்போ நீங்களும் நானும் உப்புன்னா நாம் என்ன செய்யணும்? அக்கம் பக்கத்தில், வேலை செய்கிற இடத்துல, பள்ளிக்கூடத்தில், காலேஜில், கடைக்கு, மார்க்கெட்டுக்கு போகும்போது, மீன் மார்க்கெட்டு, காய்கறி, எங்கேயோ குழாயடியில், கல்யாணத்தில், சாவு வீட்டில், எங்கேயோ நீங்கள் போகும்பொழுதெல்லாம் உங்களுடைய சொந்தக்காரங்க, உங்களுடைய நண்பர்கள், உங்களுக்கு அறிமுகமானவர்கள் அல்லது அறிமுகமே ஆகாமல் இருந்தாலும் அவங்க கெட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லணும். ஏன்னா உப்பு கெட்டு போகிறவங்களை கெட்டு போகாதபடிக்கு செய்கிற அந்த சாரம் இருக்கிறது. பார்த்து கொண்டிருக்கிற என்னுடைய அன்பான விசுவாசிகளே, ஊழியக்காரர்களே, அதைத்தான் பூமிக்கு உப்பாய் இருக்கிற நாம்
செய்ய வேண்டும். ஒரு வசனத்தை வாசிப்போம். நீங்கள் லூக்கா 14ஆம் அதிகாரம் 34 எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா 14. லூக்கா 14ஆம் அதிகாரம் 34வது வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அங்கே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, உப்பு. எம்மா 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 இருமா, உப்புன்னா நீ பாட்டில் அப்படி சும்மா தின்னுட்டு உப்பாத, அப்புறம் புருஷன் உன்னை தூக்க முடியாது. அப்பா எல்லாம் அப்படியே சிலிண்டர் மாதிரி, இடமே பத்தலப்பா, குண்டு குண்டா குண்டு குண்டா குண்டு குண்டா குண்டு குண்டா இருக்கிறாங்கப்பா. சிஸ்டர், நீங்கள் ஒல்லியாக இருக்கிறீங்க, ஆனால் உங்கள் பொண்ணு கொஞ்சம் குண்டு தானே. அது கர்த்தர் ஆசீர்வதிக்கும். சில பேர் என்னதான் தின்னாலும் உடம்பே ஏறாது. ஆர்லிக்ஸ் குடி, போன்விட்டா குடி. நிதிஷ், ஒரு அருமையான தம்பி நிதிஷ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவன் ஒல்லியாக இருக்கிறான். அவங்க அக்கா தெபோரால் பாருங்கள், நல்ல குட் கேர்ள். அம்மா பேச்சு கேட்டு அப்பா பேச்சு கேட்டு நல்லா படிக்கிறா, நல்லா செபிக்கிறா, நல்லா சாப்பிட்றா, குண்டாக இருக்கா. ஆனால் நிதிஷ் பால்தனம் பண்ணுறான். ஆனால் கேட்டால் ஊழியக்காரனாக போகிறான்றான். அப்பா மாதிரி இன்ஸ்பெக்டராக வாடா அப்படிங்கிற, ஐபிஎஸ் எழுதுறா. எங்கள் விசுவாசி பொண்ணு தேவதர்ஷினி ஐபிஎஸ் ஆக போகிறாடா. அவங்க அப்பா மலேசியாவில் இருக்கிறாரா. நீ போலீஸ்கார் பையன், இன்ஸ்பெக்டர் பையன், நீ என்னடா ஐபிஎஸ் ஆகிறான்னா, இல்லை பாஸ்டர், நான் பாஸ்டர் ஆக போகிறேன். அப்போ பாஸ்டர் ஆக போகிற நீ ஏன்டா ஒல்லியாக இருக்கிற? நல்லா சாப்பிட்ணும்ல, அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியணும்ல. கர்த்தர் நல்லவர். நிதிஷ், கர்த்தர் நல்லவர்ல. ஓகே, பாருங்கள் இங்கே என்ன சொல்லுது. லூக்கா 14:34. உப்பு நல்லது தான். சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், சால்ட் இஸ் குட். உப்பு நல்லது தான். உப்பு சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? அது நிலத்துக்காகிலும் எருவுக்காகிலும் உதவாது. அதை வெளியே கொட்டி போடுவார்கள். கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன். காது இருக்குதா? உப்பு கரிக்கணும். உப்புடைய தன்மை கரிப்பு. உப்பு தின்னா தண்ணி குடிக்கணும். அவாட்டில் உப்பை தின்னுக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னா அதில் சாரம் இல்லைன்னு அர்த்தம். சாரம் இல்லாத உப்பு நோ யூஸ். விசுவாசியே, நீ பயன்படுத்தப்பட வேண்டுமா இல்லை பயன்படுத்தாமல் தூக்கி எறிய வேண்டுமா? நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இன்றைக்கி அநேகரை ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார், உப்பு மாதிரி பயன்படுத்த விரும்புகிறார். ஆனால் நிறைய விசுவாசிகளிடத்தில் அந்த கரிப்புத்தன்மை, அந்த சாரம் இல்லை. பச்சை மிளகா பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பழைய சோத்துலையும் பச்சை மிளகா சாப்பிடுவேன். பரோட்டா, சப்பாத்தி அல்லது பிரியாணி அல்லது சாம்பார், எந்த பொருளிலையும் நான் பச்சை மிளகா சேர்த்துக்குவேன். எனக்கு கொஞ்சம் காரம் ரொம்ப பிடிக்கும். காரசாரமாக பேசுகிறேன். எனக்கு ரொம்ப காரம் பிடிக்கும். ஆமாம், சில பச்சை மிளகா பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், நீட்டாக. ஆனால் கடித்தா வெள்ளரிக்காய் மாதிரி உரப்பே இருக்காது.
காரமே இருக்காது சில பச்சை மிளகா. பார்த்துருக்குறீங்களா? சீனிவாசன் கரெக்டாக சொல்கிறார். சில பச்சை மிளகா, அந்த பச்சை மிளகாவுடைய அந்த நுனியை கடித்தா கூட போதும், காரம் காரம். காரம் இல்லாத பச்சை மிளகாய் நோ யூஸ். நீங்கள் எப்படி ஆண்டவருக்கு பயன்படக்கூடியவராக இருக்கிறீங்களா, இல்லை தூக்கி வீசுகிறவங்களாக இருக்கிறீங்களா? இன்னைக்கு நிறைய பேர் சபையில் உப்பு தான் வெள்ளையாக இருக்கிறீங்க, சூப்பர், நல்லா பதப்படுத்தப்பட்ட உப்பு மாதிரி தான் இருக்கிறீங்க. உப்பு இன்னொன்று கூட பயன்படும். இந்த பலூன் இருக்குல்ல, பலூன், அந்த பலூனில் நாங்களாம் என்ன பண்ணுவோம் தெரியுமா? களவாணித்தனம் பண்ணுவோம். பாஸ்டர் களவாணித்தனம் இல்லாமல் பாஸ்டர் பண்ணுறீங்கன்னு கேட்காதீங்க. சின்ன பிள்ளையில் அறியாத வயசில் தெரியாமல் செஞ்ச தப்பு. நாங்கள் என்ன பண்ணுவோம் தெரியுமா? சின்ன பிள்ளையில் இந்த எங்கள் ஊரில் வேளாங்கண்ணி மாதா கோயில், சூசையப்பர் கோயில், அந்தோனியார் கோயில், இப்படி நிறைய கோயில் இருக்கும், கிறிஸ்துவ கோயில். சின்ன பிள்ளையில் நான் படிக்கும்போது ஒரு பக்கத்தில் கிறிஸ்துவர் கோயில் இருக்கும், இன்னொரு பக்கத்தில் முஸ்லீம் கோயில் இருக்கும், இந்து கோயில் இருக்கும். அப்போ சின்ன பிள்ளையில் நம்மளுக்கு எது சாமி, எது நல்ல சாமி, எது கெட்ட சாமி, எந்த கோயில், அதெல்லாம் தெரியாது. ஜாலியாக விளாடும். அப்போது அந்த பலூன் இல்லை, பலூன், எங்களுடைய ஃப்ரெண்டுங்க அல்லது சின்ன சின்ன குட்டி பிள்ளைங்க இவங்கெல்லாம் இந்த பலூன் அம்மாக்கிட்ட அப்பாக்கிட்ட வாங்கி ஒன்று ஊதி பெருசாக காற்றுல ஜாலியாக இருப்பாங்க. அவங்க பலூனை வாங்கி காசு கொடுத்து பலூனை வாங்கி ஊதிக்கிட்டு ஜாலியாக இருப்பாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம், அப்படியே உப்பு இல்லை, உப்பு, இந்த உப்பு கூர்மையாக இருக்கும், இந்த உப்பு அப்படியே எடுத்துக்கிட்டே போவோம், அப்படியே எடுத்துகிட்டு போய் அப்படியே டப்புன்னு போடுவோம். அந்த உப்புனுடைய முனை அந்த பலூனில் பட்டு பட்டார்னு உடைச்சிடும். தெரியவே தெரியாது யார் உடைச்சான்னு. அப்போ உப்பு ஒரு ஆயுதமாகவும் இருக்கிறது, உப்பு ருசியாகவும் இருக்கிறது, உப்பு கெட்டு போகாதபடிக்கு பாதுகாக்கிறதாகவும் இருக்கிறது. விசுவாசிய உப்புனுடைய இன்னொரு தன்மை வெண்மையாக இருக்கும், பசுமை வெண்மையாக இருக்கும், வெள்ளையாக இருக்கும் உப்பு. புரியுங்களா? நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ருசிக்கிறீங்களா? வெண்மையாக இருக்கிறீங்களா? ஆபத்துக்கு பாதுகாப்பானது இருக்கிறீங்களா? அல்லது சாரமாக இருக்கிறீங்களா? அநேகர் உப்பு வெள்ளையாக இருக்கிறாங்க, பார்க்குறதுக்கு ஒயிட் அண்ட் ஒயிட். பா ஏஞ்சலே தோத்துடும், அவ்வளோ பியூர் ஒயிட்டு, அவ்வளோ பியூர் ஒயிட்டில் வருவாங்க சர்ச்சில். அந்த ஏஞ்சலே தோத்துடும். அதான் நம்மளை விட டாப். ரின் சர்ஃப் விளம்பரம் வந்துங்களா? டிவியில் விளம்பரம் வரும் பாரு, தூய வெண்மைக்கு பொன்வண்டு சோப். விசுவாசிங்க பாருங்கள், அப்படியே கரை கூட இருக்காது, நல்லா வெண்மையாக வருவாங்க. வெண்மையாக வந்து என்ன பிரயோஜனம்? சரக்கு இல்லையே. உப்பு வெண்மையாக இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லுது பாருங்க. 14:34. உப்பு நல்லது தான், உப்பு சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? ஒன்றும் பண்ண முடியாது. உப்புல சாரம் இல்லைன்னா, உப்பு கரிப்புத்தன்மை இல்லைன்னா அது நிலத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, எருவுக்கும் பிரயோஜனம் இல்லை, அதை வெளியே கொட்டி போடுவார்கள். இன்றைக்கி நிறைய விசுவாசிகள் அப்படி தான், பேர் தான் விசுவாசி. ஆபிரகாம், சாராள், சிமியோன், தேவகிருபை, எஸ்ரா,
பேர் தான் பெத்த பேர், பட் சாரம் இல்லை, சாரம் இல்லை. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார்? பயன்படுத்த முடியாது, தூக்கி போட்டுருவார். ஏன் இந்த மரம் கனி கொடுக்கலை, ஏன் நிலத்தை கெடுக்குது, வெட்டி அக்கினியில் போடு. பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஜனங்களே, நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கணும். அதனுடைய தன்மை, உங்கள் தன்மை வெளிப்படணும். வெண்மையாக இருங்க, ஆனால் வெண்மையாக மட்டுமே இருந்தால் போதும் என்று நினைக்காதே. ருசி கொடுங்க, ருசி கொடுத்தால் மட்டுமே போதும் என்று நினைக்காதீங்க. மற்றவர்கள் கெட்டு போகாமல் இருக்க பாதுகாப்புக்கு பயன்படுங்க. அப்போதான் நம்பர் 1. இந்த வசனத்தை மறக்கக்கூடாது. நிலத்துக்காகிலும் எருவுக்காகிலும் உதவாது, ஒன்றுத்துக்கு உதவாது. தண்டை சோறு சும்மா தின்னுட்டு தூங்கிட்டு செல்ஃபோனை பார்த்துக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டு ஊர் கதையை பேசிக்கிட்டு சும்மா தெண்டம், ஒன்றுத்துக்கு லாய்க்கில்லை. அம்மா திட்டுவாங்கல்ல, அப்பா திட்டுவாங்கல்ல. எருமை மாடு வாத்தியார் சொல்லுவார் பள்ளிக்கூடத்தில், ஏண்டா என் கழுத்தை அறுக்கிற எருமை மாடு, மண்டையில் ஏறவே மாட்டேங்குது, ஒன்றுத்துக்கும் உதவாதுறாடி. சபையில் இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான். சொன்னால் கோச்சிக்கிறீங்க. பாருங்களேன், நிறைய பேர் கொரோனாவில் தப்பிச்சுட்ட, இருக்குடி உனக்கு ஆப்பு, கொரோனாவில் தப்பிச்சுக்கிட்ட, ஆண்டவர் விட மாட்டார். பைசா பாக்கி இல்லாமல் கணக்கு கேட்பார். நீ இன்னமும் ஏமாத்துற, நீ இன்னமும் டபாய்க்கிற, உன் பேர் உப்பு. நீ பூமிக்கு உப்பாக இருக்கணும். உப்பினுடைய அந்த தன்மை நீ ருசிக்கணும். உப்பில் உட்கார முடியுமா? முட்டி போட முடியுமா? குத்தும். நீ பாவத்துக்கு குத்தணும். நீ கெட்டு போகிறவர்களை கெட்டு போகாதபடிக்கு காக்க வேண்டிய தன்மை உனக்கு இருக்குது. இன்னைக்கு எதுவுமே இல்லாத ஒன்றை எப்படி ஆண்டவர் பயன்படுத்துவார்? ஒரு மோதிரம் போட்டிருக்கிற 24 கேரட். திடீர்னு ஒரு பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், இல்லை வீட்டுக்கு வாடகை கட்டணும், இல்லை ஏதோ பணம் உனக்கு தேவை. திடீர்னு நீ போட்டிருக்கிற மோதிரத்தை எடுத்து கடையில் அடகு வச்சுக்கலாம், அல்லது விற்று பணமாக வாங்கிக்கலாம். கோல்டு, தங்கம். ஆனால் அதே மோதிரம் கில்ட்டு பிடிச்சி ராணி கோல்டு கவுஸ், சிதம்பரம் கோல்டு கவரிங் மோதிரத்தை போட்டிருக்கிற, அதுவும் பார்க்குறது பல மின்னும். திடீர்னு அதை கொண்டு போய் அடகு கடையில் அடகு வைக்க முடியுமா? பணம் விற்று பணமாக்க முடியுமா? மின்னுவதெல்லாம் பொன் அல்ல, வெளுத்ததெல்லாம் பால் அல்ல. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். உப்பு சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? நிலத்துக்காகிலும் எருவுக்காகிலும் அது உதவாது, தூக்கி எறிவாங்க. இன்னைக்கு ஆண்டவர் நிறைய பேரை தூக்கி எறிஞ்சிட்டார். நாங்கள் உப்புக்கு சப்பானி, விளையாட்டில் உப்புக்கு சப்பானி, சேர்த்துக்கப்பா, என் பிள்ளையே சேர்த்துக்கப்பா. அக்கா அவனுக்கு ஒன்றுமே தெரியல, பரவாயில்லப்பா, உப்புக்கு சப்பானி. அதே போல் சபையில் ஆண்டவர் நிறைய பேரை தூக்கி எறிஞ்சிட்டாரு. எனக்கு நல்லா தெரியும், எங்கள் சபையில் நிறைய பேரை ஆண்டவர் தூக்கி எறிஞ்சிட்டாரு. ஆனால் நான் உப்புக்கு சப்பானி, ஒரு ஓரமாக உட்காந்துக்கு. இந்த காது அருந்து போன செருப்பு, இந்த கை உடஞ்சி போன கடாய் பார்த்துருக்கீங்களா? இந்த புடி இல்லாத மக்கு,
இந்த கம்பி இல்லாத பக்கெட்டு, இப்படி சில ஓட்ட உடச சாமான், ஈயம் பித்தளைக்கு பேரிச்சம்பழம். நான் சொன்னால் நீங்கள் கோபப்படுவீங்க, சிரிப்பு தான் வருது. கர்த்தர் என்னோடு கூட பேசும்பொழுது நான் என்ன பண்ண முடியும்? நிறைய டிக்கெட்டை ஆண்டவர் தூக்கி எறிஞ்சிட்டார். ஆனால் நான் எதுக்கு வம்பு? எதுக்கு? ஆண்டவரே அதை பார்த்துக்கணும். நம்ம ஏன் சொல்லணும்? அதுக்கு உப்பு இல்லாத பண்ணாது, அது வேஸ்ட்டு, அது டம்மி பீஸு, அது 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 அவ்வளோதான். அது எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, அதுக்கு டேட்டு முடிஞ்சிச்சு, அது காலாவதி ஆயிடுச்சு. சும்மா உப்புக்கு சப்பானியே சபையில் ஒரு ஓரமாக இருக்கட்டுமே, நான் பொருட்படுத்துறது கிடையாது. ஏன்னா அதில் கரிப்புத்தன்மை இல்லையே, அது யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. ஏன் நம்ம அதை போய் சீண்டுவானே? அது செயலிழந்து போச்சு, அது மூளை சாவு, அது கோமா ஸ்டேஜில் கிடக்குது. விசுவாசியே, ஆதங்கத்தோடு கர்த்தர் பேசுகிறார். உப்பு பார்க்கறதுக்கு வெள்ளையாக இருக்கணும். உப்பு நம்மளை தேடி வருகிற பாவத்தை இடம் கொடுக்காமல் குத்தணும். உப்பு ருசி கொடுக்கணும். உப்பு கெட்டு போகிறதை கெட்டு போகாதபடிக்கு தடுக்கணும். இந்த 4 தன்மை விசுவாசியே கர்த்தர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறான். இது இருக்குல்லன்னு வச்சிங்களேன், நீ யோசிப்பார் உங்கள்கிட்ட அது இருக்குதா. லேவியராகமம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். லேவியராகமம் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. லேவியராகமம் 2ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. பக்கம் எண் 126வது பக்கம். வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2ஆம் அதிகாரம் எத்தனாவது வசனம் சொன்னேன்? வாசிங்க. லேவியராகமம் 2:13. நீ படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக. உன் தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பை உன் போஜன பலியிலே குறைய விடாமல் நீ படைப்பது எல்லாவற்றோடும் உப்பையும் படைப்பாய. சரிங்களா? நீ படைக்கிற எந்த போஜன பலியும் ஆண்டவருக்கு பலி செலுத்துகிற பத்தியா? நீ படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால், ஸ்தோத்திர பலி அது ஒரு போஜன பலி, துதி பலி, ஜெப பலி, சாட்சி பலி, நற்கிரிய பலி, காணிக்கை பலி, தசமபாகம் பலி, இதெல்லாம் சாரம் இருக்கணும். சும்மா ஏனோ தானோ நீ ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது அதில் ஒரு பரிசுத்தம் இருக்கணும், ஒரு வேல்யூ இருக்கணும். ஆபேல் முதல் தரமானதை கொடுத்தான், அதான் சாரம். இன்னைக்கு கெட்டு போனதையும் அழுகுனதையும் நாற்றம் பிடித்ததையும் உடைந்து போனதையும் ஒன்றுக்கும் உதவாததையும் கிழிந்து போன பணத்தையும், இவ்வளோ வேதனை தெரியுமா? என்னுடைய சபையில் சொல்கிறதுக்கே கூச்சமாக இருக்குது. விசுவாசிகள் அநேக செய்கிற அந்த தவறு துணிகரமாய்
துணிகரமாய் கண்டக்டர் கூட அந்த காசை வாங்க மாட்டான், அந்த நோட்டை வாங்க மாட்டான். அண்ணாச்சி கடையில் கூட வாங்க மாட்டான், ஏன் பிச்சைக்காரன் கூட வாங்க மாட்டான். அப்படியே கிழிந்து போன நோட்டை கசக்கி பீடி மாதிரி சுருட்டி அந்த காணிக்கை பெட்டியில் போடுவாங்க. யார் தெரியுமா? விசுவாசிகள். வேதனையாக இருக்கும். அதை எண்ணும்போது, அந்த காணிக்கை பெட்டியில் இருக்கிற காணிக்கையை நாங்கள் எண்ணும்போது ஜெபத்தோடு எண்ணுவோம். ஆண்டவரே, இந்த ஜனங்கள் கஷ்டப்பட்டு இரத்த வேர்வை சிந்தி உழைத்து திட்டு வாங்கி கால் கெடுக்க உடம்பு பலவீனப்பட்டு சம்பாதிச்ச காணிக்கப்பா, இந்த காசை காணிக்கையாக போடுறாங்க. இவங்களை ஆசீர்வதியும், அவிக்கி குலுக்கி மடியில் சரிந்து வீடும் ஆசீர்வதி. அப்படி தான் அந்த காணிக்கையெல்லாம், அப்படி தான் அந்த தசமபாகத்தை எல்லாம் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு ஆராதனையிலையும், ஒவ்வொரு மாதத்திலையும் நீங்கள் காணிக்கை பெட்டியில் போட்டாலும் சரி, அல்லது கூகுள் பே மூலமாக அனுப்பினாலும் சரி, அல்லது மணி ஆர்டர் மூலமாக அனுப்பினாலும் சரி, அல்லது பேங்க் மூலமாக அனுப்பினாலும் சரி, அல்லது கையிலேயே கொடுத்தாலும் சரி, நாங்கள் அப்படி தான் உங்களுடைய காணிக்கை தசமபாகத்துக்காக செபிப்போம். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் ஏனோ தானோ ஏதோ கேட்குறாரு கொடுப்போம், இல்லைன்னா திட்டுவார். காணிக்கை கேட்குறார், கொடுக்கலன்னா சபிப்பார். அதனால் ஏதோ கொஞ்சம் கொடுப்போம். சாரம் இருக்கணும், மதிப்பு இருக்கணும். நீ கொடுக்குற காணிக்கையில் அந்த சாரம் இருக்கணும். நீ செலுத்துகிற அந்த போஜன பலி உப்பினால் சாரமேற்றப்பட்டிருக்க வேண்டும். அப்போ தான் தேவன் அங்கீகரிப்பார். மல்கியாவில் போய் பார். சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 2 வசனத்தை சொல்லி முடிக்க போகிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ படைக்கிற போஜன பலி உப்பினால் சாரமாற்றும். சரி, 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தை வாசி. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. பக்கம் எண் 466 67. எலியா பரலோகத்துக்கு எடுக்கப்படுகிறார். எலிசா அதை பார்க்கிறார், இரட்டிப்பான வரம் கேட்கிறார், அது கிடைக்கிறது. இப்போ எலியாவுக்கு பிற்பாடு அந்த இடத்துல இரட்டிப்பான வரத்தோடு எலிசா ஊழியம் செய்ய வருகிறார். அப்போ நடக்கிற ஒரு சம்பவம், அவனை சார்ந்தவர்கள், எலிசாவை சார்ந்தவர்கள் எலிசாவை ஒரு பட்டணத்துக்கு அழைத்து கொண்டு போகிறார்கள். வாசிங்க, 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீர் கெட்டது, நிலமும் பாழ். பட்டணம் நல்ல பட்டணம், ஆனால் தண்ணி சரியில்லைப்பா, நிலமும் சரியில்லைப்பா. ஒரு வீடு வாடகைக்கு போகிறீங்க, ஒரு வீடு லீஸுக்கு போகிறீங்க, சூப்பராக இருக்குது அந்த ஊர். எல்லா காய்கறி கடை பக்கத்தில், மீன் மார்க்கெட்டு பக்கத்தில், பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், பள்ளிக்கூடம், சபை எல்லாம் அமைப்பாக இருக்குது. வீடு சூப்பர். ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன், ஒரு அட்டாச் பாத்ரூம், ஒரு காமன் பாத்ரூம், ஒரு கார் பார்க்கிங், ஒரு வராண்டா, ஒரு டைனிங் ஹால், எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிச்சு, எல்லாம் பிடிச்சிச்சு, ஓகே. ஆனால் தண்ணி தான் சரியில்லை. எப்படி? தண்ணி சரியில்லை, அது உப்பு தண்ணி. நடாது, மனசு வேதனைப்படுமா இல்லையா? அதே போல தான்
நல்லது, பட்டண குடியிருப்புக்கு நல்லது. ஆனால் தண்ணீர் கெட்டது, நிலம் பாழ். அப்பொழுது என்ன தெரியுமா நடந்துச்சு? 20வது வசனம். அப்பொழுது அவன் எலிசா ஊழியக்காரன் வரம் பெற்றவன் ஒரு புது தோண்டியை எடுத்து, அதாவது ஒரு மண்பானை தோண்டி, ஒரு மண்பானை எடுத்து அதில் உப்பு போட்டு கொண்டு வாருங்கள். பார்த்தீங்களா, உப்பு எவ்வளோ பயன்படுது பாருங்கள். எலிசா சொல்கிறான், இடம் சூப்பர், இடம் நல்ல ஊர் தான், ஆனால் தண்ணி சரியில்லையே, நிலம் சரியில்லையே, என்ன பண்ணுறது, கெட்டு போகுமே, கெட்டு போயிருக்குதே. பிரியமானவர்களே, கெட்டு போனதை நல்லதாக்கிறதுக்கு தான் ஆண்டவர் இயேசு. கெட்டு போனதை நல்லதாக்கிறதுக்கு தான் ஆண்டவருடைய சபை. கெட்டு போனதை நல்லதாக்கிறதுக்கு தான் ஆண்டவருடைய சத்தியம். கெட்டு போனதை நல்லதாக்கிறது தான் நீங்களும் நான். ஏன்னா நீங்கள் உப்பு. இரும்பை கருக்கும். ஒரு இரும்பை இன்னொரு இரும்பு துருப்பிடிக்க பண்ணும், தெரியுமா உங்களுக்கு? இரும்பை கருக்கிடும். ஆனால் உப்பு அப்படி அல்ல. கெட்டு போகிறதுக்கு உப்பு ஒரு நாளும் விட்டு கொடுக்காது. பார்த்து கொண்டிருக்கிறவங்களே, இங்கே பாருங்கள், ஒரு புது தோண்டியை எடுத்து அதில் உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்திலே கொண்டு வந்தபோது அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதில் போட்டு, இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது, நில பாழும் வராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அந்த எலிசா சொன்ன வார்த்தைகளின்படியே தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று. ஊழியக்காரர் சொன்ன வார்த்தை. அந்த உப்பு பார்த்தீங்களா, தண்ணீரையும் நிலத்தையும் நல்லதாக மாறி. கெட்டுப்போன நிலம், கெட்டுப்போன தண்ணீரை அந்த உப்பு, அந்த ஆண்டவருடைய வார்த்தை, அந்த உப்பு அந்த ஆண்டவருடைய ஊழியக்காரன் மூலமாய் நல்லதாச்சு, ஆரோக்கியமாச்சு. வாழ்க்கையில் கெட்டுப்போன நிலைமையில் இருக்கலாம். உங்கள் தொழில், உங்கள் வியாபாரம், உங்கள் குடும்பம், உங்கள் வாழ்க்கை, உங்கள் சரீரம், உங்கள் மனசு, உங்கள் ஜெபஜீவியம், உங்கள் பரிசுத்தம், உங்கள் பரிசுத்த ஆவியினால் உண்டான அபிஷேகம் ஒருவேளை கெட்டு போனதாக இருக்கலாம். பயப்படாதீங்க. இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை உப்பு போல சாரம் உள்ளதாய் என் வாயிலிருந்து வருகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேலே அந்த சாரத்தை இறங்கி இருக்கிறார். சாரம். நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். நல்ல கரிப்புத்தன்மை, அந்த சாரமாக இருங்க. கெட்டு போனது எல்லாம் நல்லதாக மாறிடும். கெட்டு போனதே நல்லதாக மாற்றக்கூடிய உப்பு தன்னை நன்றாக வெளியில் காட்ட தெரியாதா? முடியும். நீங்களும் கெட்டு போக மாட்டீங்க, மற்றவர்களையும் கெட்டு போக விட மாட்டீங்க. கெட்டு போனவர்களையும் நீங்கள் நல்லவர்களாக மாற்றுவீங்க. ஏன்னா உங்களோடு கர்த்தர் இருக்கிறார். ஏன்னா உங்களோடு கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. ஏன்னா உங்களுக்காக நான் செபிக்கிறேன். ஆக பார்த்து கொண்டிருக்கிற என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, இணையத்தில் இணைந்து இதயத்தில் மகிழும்படியாய் 152வது நாளாகிய இந்த நாளிலே நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? உப்பாயிருக்கிறீர்கள். உப்புனுடைய 4 தன்மை. உப்புடைய 4 தன்மை. 1, பார்க்கிறதுக்கு வெண்மை, பியூர் ஒயிட், சுத்த மனசு, சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு இயேசு நல்லவர். உப்புடைய தன்மைன்னா சுத்தமாக இருக்கும், வெள்ளை நிறத்தில் இருக்கும். நீங்களும் சுத்தமாக வெள்ளையாக இருக்கு. நம்பர் 2, உப்பில் கை வச்சா குத்தும், கல் உப்பு. அதுபோல் பாவம் உங்களுக்கு விரோதமாய் வந்தால் உங்கள்கிட்ட இருக்கிற உப்பின் தன்மை அதை குத்தும். 2வது, உப்பு இல்லா பண்ண குப்பையில் உப்பு ருசிக்கும்.
எதோட உப்பு சேர்ந்தாலும் ருசிக்கும். நீங்கள் ருசி தரணும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துப்பார். 4வது, உப்பு கெட்டு போனதை நல்லதாக மாற்றும். கெட்டு போகிறதை கெட்டு போக விடாமல் தடுக்கும். நீங்களும் கெட்டு போகிறவர்களை இயேசுவின் பக்கம், சபையின் பக்கம், பரலோகத்தின் பக்கம் நீங்கள் திருப்புவீர்கள். ஆகவே எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற என் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மலேசியாவிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற சீனிவாசன், என் சகோதரன் சாமுவேல், முத்துக்கருப்பன், சிவா, கிருஷ்ணமணி அம்மா, ராமசாமி ஐயா, அம்மாவுடைய மகள் சரண்யா, அம்மா முத்துலட்சுமி அம்மா, உங்கள் எல்லாருக்காகவும் இயேசுவை துதிக்கிறேன். விமலா, மீகால், திவ்யா, சாம் ஐசக், தேவதர்ஷினி மற்றும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற சசி ராஜன், அன்பர் சகோதரர், அன்பு மகள் தங்கச்சி ஜெயந்தி ராஜன், தெபோரா, தீப்தி, நித்திஷ், இன்னும் கோமதி, இன்னும் அருமையான தம்பி சுரேஷ், இன்னும் 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 என்னுடைய சபை மக்கள், இந்த உலகத்தில் பல்வேறு இடத்துல இருந்து பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் உப்பில் இருக்கிற 4 தன்மையும் உங்களுக்குள்ளே இருந்து நீங்கள் பலுகி பெருகும்படி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ். ஆமென். காட் பிளஸ். ஓகே, சாப்பிடுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.